ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்போது எந்த பைக்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். சப்போஸ் இந்த பைக்ஸை நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது என்னன்றது இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா, மகேந்திராவில் எந்த பிராண்டு எந்த மாடல் கிடைச்சாலும் தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்டில் வாங்காதீங்க. ஏன்னா மகேந்திராவில் எல்லா பைக்ஸுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆனதால் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் பைக்ஸ் தான் இருக்குது. அந்த பைக்ஸ் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டுக்கு எல்லோரும் விற்கிறாங்க. இந்த மாதிரி விற்கிறதால லோ காஸ்ட்டில் வாங்கினா லாபம்னு நினச்சி நம்ம வாங்கிடுவோம். பட் ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி சர்வீஸ் இல்லைனா கூட ஆஃப்டர் மார்க்கெட்டில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுக்கான ஸ்பேர்ஸ் கிடையாது. சப்போஸ் உங்கள் வண்டியில் ஏதாச்சும் உடஞ்சிருச்சு, ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் காப்பி வருதுன்ட்டு. பட் ஆனால் மகேந்திராக்கு ஃபர்ஸ்ட் காப்பியும் வரதில்லை. ஏன்னா பைக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லைன்றதால ஃபர்ஸ்ட் காப்பியும் யாரும் ரெடி பண்ணுறதில்ல. சப்போஸ் நீங்கள் வந்து மகேந்திராவில் ஏதாச்சும் பைக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஆஃப்டர் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற பைக் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைக் தான். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். மற்றபடி பைக் நல்ல பைக்கான்னு கேட்டிங்கன்னா பைக்லாம் நல்ல பைக் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸ் ஆகிற வண்டிக்கு தான் வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கும். ஃபெயிலியரோட மாடல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சர்வீஸும் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸும் கிடைக்காது. இந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க. டேரெக்டாக போய்ட்டு டீலர்கிட்ட அவங்க சொல்கிறத வந்து டேரெக்டாக வாங்கிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து பைக்கை வந்து செல் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பைக் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வண்டியோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் செகண்டாக இருக்க பைக் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டிஸ்கவர் 150 எஃப் அண்ட் எஸ்ன்னு சொல்லி 2 மாடல் விட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸருக்கு காம்படிஷனாக விட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்லேயே ஃப்ளேரிங்லாம் வச்சு ஒரு 150 சிசியில் பைக்காக லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இதில் வந்து சேல்ஸ் வந்து அமையலை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பேர்ஸ் வந்து சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வருஷம் பொறுத்து இன்ஜின்லேருந்து பயங்கரமாக நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேரிங்கும் வந்து பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் இதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்காதால பார்த்தீங்கன்னா இந்த பைக் வச்சுருக்கவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக செல் பண்ணிட்டு வராங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பைக்கை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்காது. இந்த பைக்கில் இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் மட்டும்தான். இது வந்து கம்பெனி கிளைம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 72 km/லிட்டர். பட் ஆனால் வந்து ஒரு 50 வரைக்கும் கிடைக்கும். இந்த பைக்ஸை எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஜின் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிற டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பேர்ஸ் தரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக செலவாகும். இந்த வண்டியை வந்து யாரும் ரெடியும் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு காசு போட்டு வண்டி வாங்குறீங்கன்னா இது வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மைலேஜ் படி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா கம்பெனி கிளைம்டு பார்த்தீங்கன்னா 72 சொன்னாங்க. பட் ஆனால் 50 வரைக்கும் கிடைக்குது. ஆனால் மைலேஜை மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது. மற்ற ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த பைக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைச்சா வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் 150cc. இது வந்து பஜாஜ் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்தோட ஷிப்லேருந்து எடுத்த மெட்டலில் ரெடி பண்ணதாக சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து சேல்ஸ் நடக்கலை. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான். இது டிசைன் வந்து யூனிக்காக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இது நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால் வந்து அதிகமாக சேல்ஸும் ஆகலை. அதே மாதிரி இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 150cc. ஆனால் அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமாக நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதோட சேல்ஸும் நிறுத்திட்டாங்க, சர்வீஸும் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஸ்பேர்ஸும் கிடைக்காது. இந்த ரீசன்ஸால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பைக் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய பைக்ஸ் கிடைக்குது, ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது. இந்த பைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்பேர்ஸ் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஆல்ரெடி யூஸ்டு ஸ்பேர்ஸ் தான் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அலையிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வாங்குங்க. இல்லைனா தேவையில்லாமல் இந்த வண்டியை வாங்கி செலவு பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 2 பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் திட்ட தான் போகிறீங்க. ஏன்னா இதுக்காக நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக்ஸை ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், ஒரு 100cc பைக். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 106 kg தான். பட் ஆனால் 2 ஸ்ட்ரோக்ன்றதால இதோட பிக்கப்பை எந்த பைக்காலையுமே அடிச்சுக்க முடியாது. இதுக்கான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா Yamaha RX-100 தான். இதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்க பீப்புள்ஸ் வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான பைக் பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100. இதை ஏன் நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டில் 15 இயர்ஸ் ஸ்கிராப் பாலிசி வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால் எந்த பைக்ஸ்லாம் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கோ அதை வந்து எஃப்சி பண்ண முடியாது. இப்போ இருக்க பைக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். 15 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எஃப்சி பண்ணி ஆகணும். இப்போ கவர்மெண்ட்டில் அந்த பாலிசி எடுத்துகிட்டு வந்ததால் 15 இயர்ஸ்க்கு மேலே எஃப்சி பண்ணுறாங்களா இல்லைன்றது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. சப்போஸ் நீங்கள் இந்த பைக்கை வாங்குறீங்கன்னா எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க ஸ்கிராப் பாலிசி மூலமாக கண்டிப்பாக வந்து எஃப்சி பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் பைக்கை வாங்கிட்டு லீகலாக வெளியே ஓட்ட முடியாது, வீட்டிலே தான் வச்சிருக்க முடியும். சப்போஸ் நீங்கள் 2 ஸ்ட்ரோக் வாங்க போகிறீங்கன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் பைக் வாங்கி கஷ்டப்படாதீங்க.
லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க பைக் பார்த்தீங்கன்னா Yamaha RX100 RX 135. இதுவும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து தேடி தேடி வாங்குறாங்க, பயங்கரமாக செலவும் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா 15 இயர்ஸ்க்கு மேலே இப்போ எஃப்சி பண்ண முடியாது. அதனால் இந்த பைக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் வீட்டில் தான் வச்சிருக்க முடியுமே தவிர லீகலாக வந்து ரோட்டில் ஓட்ட முடியாது. ஸ்கிராப் பாலிசி மூலமாக கண்டிப்பாக ஸ்கிராப் ஆக்கிடுவாங்க. இந்த 2 ஸ்டோக்ஸில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் வந்து எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கான ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதே கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறதா சொல்லி நிறைய ஸ்பேர்ஸ் வந்து வாங்கி போட்டுட்ருக்கோம். நம்ம ஒரிஜினல் நினச்சி போகிற எல்லா ஸ்பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி தான். அது எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து வருதான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியாது. இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கார்பரேட்டர் தான். இதுக்கான கார்பரேட்டர் இங்கே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஓல்டு கார்பரேட்டர் வாங்கி தான் நம்ம டியூன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில பேர் வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 2 ஸ்டோக்ஸ்லாம் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா ரோட்டில் ஓட்ட முடியாது. இப்போ நீங்கள் ஏதாவது செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.